வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் நாளான திங்கட்கிழமை 22/1/2024 நாளை 700 ஆண்டுகளுக்கு முன்னரே ஸ்ரீ வேதாந்த மகரிஷி என்னும் மகான் கணித்து சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. யார் அந்த வேதாந்த மகரிஷி? நாம் அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது பார்வையிடுவோம் வாருங்கள். வேதாந்த மகரிஷி என்ற மகானின் ஜாதகத்தினைத்தான் இன்றைய ஆய்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். வேதாந்த மகரிஷி காஞ்சிபுரத்தில் தூப்பூல் என்ற ஊரில் பிறந்து வேதங்களை கற்றுணர்ந்து ஒரு மகானாக வாழ்ந்தவர். அவர் காஞ்சியில் பிறந்திருந்தாலும் கடலூர் அருகே திருவகிந்தபுரம் என்னும் வைணவ தலத்தில் வாழ்ந்து வந்தவர். அவர் 50க்கு மேற்பட்ட அற்புதமான நூல்களை எழுதியுள்ளார். அவ்வாறு அவர் எழுதிய ஸ்ரீ ரகுவீர கத்யம் என்ற வடமொழி நூலில் வேத கணிதத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ராமர் கோவில் கட்டப்படும் நாளினை துல்லியமாக கணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அவருடைய ஜாதகத்தினைத்தான் இன்று நாம் பார்வையிட இருக்கிறோம். வாருங்கள் பார்வையிடலாம். இவர் பிறந்தது கன்னி லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், குரு, துலாத்தில் ராகு, செவ்வாய், மகரத்தில் சந்திரன், மேஷத்தில் கேது, கடகத்தில் சனி, சிம்மத்தில் குரு. இவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் உச்சமடைந்து பஞ்சமகாபுருஷ யோகத்தில் பத்திரை யோகத்தினை தருகிறார். இவருடைய எல்லைகளற்ற கல்வி சாதனைகளுக்கு புதன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மகரத்தில் அமர்ந்திருக்க, மகரத்தின் சனி கடகத்தில் அமர்ந்திருக்க, இருவரும் தங்கள் வீடுகளை பரிமாறிக்கொண்டதால் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ நந்தி யோகமானது இவருக்கு கிடைத்திருக்கிறது. பொதுவாக சனி சந்திரன் தொடர்பானது துறவு நிலையினை தந்துவிடும். இது தொடர்பாக ஒரு பதிவு முன்னரே வெளியிட்டிருக்கிறேன். அப்படித்தான் இவருக்கு சனி மகரத்திலும் கடகத்தில் சனியும் பரஸ்பர பார்வை பரிமாற்றம் வெகு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. எப்படி என்பதை இனி பார்க்கலாம் வாருங்கள். இவருக்கு ராகு துலாம் வீட்டில் அமைந்திருக்கிறார். ராகு அமர்ந்த துலாம் லக்னத்திற்கு 10ல் சனி அமர்ந்திருப்பதும் 10க்குரியவர் சந்திரன் சனியினை பார்வையிட்டிருப்பதும் இவருடைய பக்தியின் எல்லைகளை அடையாளம் காட்டுகிறது. கேதுவிற்கு 10ல் சந்திரனும் 4ல் சனியும் மறுபக்கம் தொடர்புகளை கொண்டுள்ளதையும் ஒரு மகான் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. இவருடைய ஜாதகத்தில் கேது தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியினை பார்வையிடுகிறார். கேது பார்வையில் பட்ட செவ்வாய் கேதுவின் ஞானத்தினை கொண்டு செவ்வாய் தனது ஞான பார்வையினை சந்திரன் மீது பதிய விடுகிறார். சந்திரன் செவ்வாய் கேது ஞானங்களை சனியின் மீது சந்திரன் பதிய விடுகிறார். அதாவது ராகு கேது சனி சந்திரன் செவ்வாய் என பெரும் கூட்டணியில் அற்புதமான கிரந்தங்களை இவர் எழுதினார். ஒருவருக்கு மறைவிட வீடுகளை எதிர்காலத்தினை அடையாளம் காட்டும் வீடுகளாகிறது. இவருடைய மறைவிட வீடுகள் 3, 6, 8, 12 எதிர்காலத்தினை அடையாளம் காட்டும் வீடுகளாகும். இவருக்கு மறைவிட வீடுகளின் அதிபதிகள் எதிர்காலத்தினை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரகங்களாகும். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் 3, 8 அதிபதியாகவும் சனி 6இன் அதிபதியாகவும் 12இன் அதிபதியாக சூரியனும் வருகிறார்கள். அதாவது இவர் எதிர்காலத்தினை சொல்லும் திறமையாக சொல்லும் கிரகங்களாக செவ்வாய் சனி சூரியன் ராகு கேது என அனைத்து கிரகங்களும் பெறுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் ராகு இணைவும் கேது தொடர்பும் பெற்றிருப்பதோடு சந்திரன் வழியாக சனியின் தொடர்பினையும் பெறுகிறார். சனி 10ல் அமர்ந்து கேதுவினை பார்வையிடுவதுடன் சூரியனையும் சந்திரனையும் பார்வையிடுகிறார். எனவே எதிர்காலத்தினை சொல்லும் திறமையானது தரும் மறைவிடங்களின் அதிபதிகளாக செவ்வாய் சனி சூரியன் வலிமை மிகுந்து இருப்பதால் இவர் எதிர்காலத்தினை துல்லியமாக சொல்லியிருக்கிறார். இந்த மகான் வாழ்ந்த தலமான திருவகிந்தபுரத்தில் இவர் தவமிருந்த கருடமொழியில் இவர் தவமிருந்து இவருக்கு காட்சி கொடுத்த ஐகிரவர் கோவில் உலகில் முதல் கோவிலாக என்ற பெருமையினும் இவர் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார். இவருக்கு கருடன் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் இவர் தவமிருந்த கருடமலையும் கருட நதியும் அருகருகே இருக்க ஸ்ரீ தேவநாதன் வருகின்ற பக்தர்களுக்கு அருள்நீ வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். என்ன நேயர்களே, ஒரு அற்புதமான படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகான் வேதாந்த தேசிகரை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? எதிர்காலத்தினை கணித்து சொல்லும் வல்லமை மறைவிட வீடுகளுக்கு உண்டு என்பதையும் தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.